ஏமா எல்லாம் எனக்கு பிரஸ்ஸா இருக்கீங்களா? டீச்சர் எங்களுக்கு எங்க நாங்க பிரஸ்ஸா இருக்கறோம். நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்களே. எப்போ வாயை கோணிச்சு வச்சிட்டு வரீங்க? இலே வாய் இருக்குங்கக்கா, வாய் பேச கூடாது. டீச்சர் நீக்கு சந்தோஷமா தான் வந்திருக்கேன். டீச்சருக்கு நீக்கு கல்யாண நாள் இல்லல, அதனால ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன். டீச்சர் ஹேப்பி ஆனிவர்சரி. என்னது இது சவுண்ட் மட்டும் வருது, மூஞ்சிய காணா? டீச்சர் இவ முடிய தினமும் புதர் மாதிரி விரிச்சு விட்டா எப்படி என் மூஞ்சி தெரியும்? இட்டி சும்மா இருட்டி, அவங்க கவனிக்காத கூட கவனிக்க வச்சு புடுவ போல இருக்கே. எத்தனை தடவைக்கு சொல்லியிருக்கிறேன் தலையில என்ன வச்சு பின்னி போட்டு வரும் கைட்டானு, அது யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சரி இன்னைக்கு தேவையில்லாத டாபிக்ல வேணாம். டெஸ்ட் சொல்லியிருந்தேனவா ஞாபகம் இருக்கா? டீச்சர் நீங்க என்ன டெஸ்ட்னே சொல்லல டீச்சர். ஐயா அப்படியா, நான் பக்கத்து கிளாஸ்ல தான் டெஸ்ட் சொன்னேன், இங்க சொல்லியா? நல்ல வேளை எனக்கு பக்கோட ஆயி போச்சு. அதனால என்ன, நம்ம கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி டெஸ்ட் வச்சு எழுதுறோம்னா அந்த மனப்பாடமா நுக்கி பாத்துக்கங்க மனசுல. அதனால நேத்து பேராகிராஃப் படிக்க வச்சு மாட்டீங்களா, அதை எடுத்து இப்ப டெஸ்ட் எழுத உட்காருங்கம்மா. அந்த ஒரு பேராகிராஃப் எழுதி டீச்சர்ட்ட காமிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கலாம். சரிங்க டீச்சர், இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குது. பேராகிராஃப் எழுதிட்டு அதுக்கு அப்புறமே கிளாஸ்க்குள்ள போலாம். ஏலே அது நம்ம செத்தம்ல. இல்ல எதுக்கு பயப்படுற, நம்ம கிட்ட தான் பூ மாறி இருக்கறாளே, நம்ம பெஞ்ச்ல உட்காந்து எழுத போறோம். அப்புறம் எதுக்கு பயந்துட்டு இருக்க? இந்த தடவை இவன் தான கீழ இறங்கணும், நம்ம மேல தான உட்கார்ந்திருப்போம். அப்ப போ, எனக்கு தெரியாது. அப்ப பூ மாதிரி இங்கதான் உட்காந்துருப்ப. அப்ப நீதான் சிக்கனியா? சிக்கனா செவண்டாடி போ போ, நீயே வெளியே போ. உன் தலையெழுத்த யார் நல்லா சுபி மாத்த முடியும்? மிஸ் கிட்ட இன்னைக்கு சந்தோஷமா மூணுல வந்திருந்தாலுமே நீ இன்னைக்கு அடி வாங்கணும்னு இருக்குது. என்ன பண்ண முடியும்? போய் வெளியே உட்காந்து அடி வாங்க போ. ஏமா படிச்சுட்டே இருக்காம போங்கம்மா வெளியே. சீக்கிரம் டெஸ்ட் எழுதிட்டு கிளாஸுக்குள்ள போகல. என்ன லாஸ்ட் பெஞ்ச்ல சுபி எந்திரிச்சு வெளியே பாப்பா. சுபி காத்து கூட உன் பக்கிட்ட அடிக்காம என் பக்கிட்ட அடிக்குது. மிஸ்ஸே சொல்லிட்டாவ பாத்துக்க, நீ வெளியே போன. ஏமா முதல் பெஞ்ச்ல பூமாரி நீ வெளியே போகன்னு, மத்த ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி உட்காந்துக்கங்கண்ணா. ஐயோ அந்த பரட்டச்சி ஒண்ணுமே காட்ட மாட்டான், இந்த குட்டச்சி அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாது. என்னெல்லாம் பாக்குறீங்க, ஆரம்பிங்கம்மா. ஐயோ மறந்து போச்சே, டீச்சர் வேற இங்கேயே பாக்குறாவளே. என்ன படிச்சியா? என்ன எழுது டீச்சர்? அதான் எழுதுறேன் டீச்சர், கோடு போட்டுக்கிறேன் டீச்சர். எவ்வளவு நேரம் அந்த கோட்டை கிளிப்பே நானும் பாக்குறேன். என்ன நீ எழுந்தியா? எங்க காட்டு டீச்சர். இப்பதான் பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் டீச்சர். எப்பா பரீட்சையில போய் பிள்ளையார் சொல்லி தான் போட்டு எழுதி, இது டெஸ்ட் தானே. இத சும்மா ஏதாவது எழுதி சீக்கிரம் முடிச்சு விட்டீங்கன்னா தானே நான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். செம்மட்ட நீ என்ன எழுதுனியா? டீச்சர் முதல் லைன் இப்பதான் டீச்சர் ஹெட்டிங் போட்டிருக்கேன். ஆனா படபடன்னு எழுத மாட்டேங்கிறீங்களே டீச்சர். நான் எழுதி முடிச்சிட்டேன். அடா பரவாயில்லையே, நல்ல பிள்ளையா இருக்கேம்மா. சீக்கிரம் எழுதி முடிச்சது நீ தான் பாத்துக்க. சரி கிளாஸ்க்குள்ள பாத்துக்க, யாரும் பார்த்து எழுதுவாங்கன்னு என்ன சொல்லி பண்ணு. என்ன நான் வெளியே போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரேன். என்ன யாராச்சும் இங்க பார்த்து எழுதுவாங்கன்னா பேப்பர் அப்படியே வாங்கி வச்சுவிடு. ஏ பரட்ட அங்கிட்டி பாரு, இங்கிட்டு மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கிற. அங்கிட்ட எவனும் பார்த்து எழுத மாட்டானுங்களா, இங்கிட்டு மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கிற. அங்கிட்டு பார்த்து எழுத விட இங்கிட்ட அதிக பேர் பார்த்து எழுததான் நான் நிறைய தடவை பாத்திருக்கேன். அதனால இங்கிட்டே பாத்துட்டு இருக்கேன். ஏட்டி எனக்கு ஏதாவது சொல்லி கொடுட்டி, எனக்கு எது தெரியலடி. தயவு செஞ்சு உன் பேப்பரை வாட்சி கூட பார்த்து எழுத. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, உன் பேப்பரை கொடு. டீச்சர் கேட்டா நீ பார்த்து எழுத பேப்பர் கேட்டேன்னு சொல்லி முடிச்சிருவேன். உன் பேப்பர்னு காலி. அடி பாவி சண்டாளி, மத்த நேரத்துல உனக்கு தெரியாதப்ப நீ புக்கை விரிச்சு எழுதி இருக்கிற. எத்தனை தடவை எழுதி இருக்க நான் சொல்லியிருக்கேனா? அது நான் அப்ப சும்மா இருந்தப்ப, இப்ப நான் போஸ்டிங்ல இருக்கேன்ல. பெரிய சிஎம் போஸ்ட். அந்த பக்கத்து வழியில புக்க இங்க வச்சு அந்த பரட்ட பாத்து போவா. நீ வச்சிட்டே பாத்து எழுது. அவ்வளவுதான், உன் பேப்பர் காலி. ரெண்டு பேரும் புக்க நடுவுல வச்சு பாத்து எழுதிக்க. பாத்து கொண்டா. ஏ பரட்ட லூஸ் மாதிரி பண்ணாத. இந்த புக் இங்கனக்குள்ள இருந்துச்சு, அதுவா விரிச்சு விட்டு கீழே விழுந்துருச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அது எப்படி இந்த புக்க விரிஞ்சு கரெக்ட்டா அந்த பேராகிராஃப்ல நிக்குமா? அதுவா விழுந்ததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? பாத்துறதுன்னு நீ எப்படி சொல்லுவ? அப்ப எப்படி இந்த பேராகிராஃப நீங்க கரெக்ட்டா எழுதி இருக்கீங்க? இப்ப முன்னாடி வரைக்கும் எழுதாம தான இருந்தீங்க. ஒழுங்கா பேப்பர் கொடுங்க, மாட்டிக்கிட்டீங்க. பூமாரி காட்டுக்கு நீ மட்டும் எழுதிட்டு இருக்க. இல்ல சுபி, டீச்சர் வந்தாவனா பாத்து புடுவாவல. கொஞ்சம் கொஞ்சம் காட்றேன், பாத்து எழுதிக்க. முழுத்தினா நல்லா காட்ட முடியாது. டீ ஒண்ணே நம்பிட்டா உட்கார்ந்திருக்க. ஒழுங்கா எழுதி முடிச்சிட்டு பேப்பரை கொண்டா. பூமாரி தூக்கி போடு டீ. ஐயோ டீச்சர் வந்துட்டாங்க. போச்சு பூமாரி பேப்பர் கிட்ட செத்தாலே. பூமாரி எழுதி முடிச்சியா பேப்பரங்க? டீச்சர் அது வந்து டீச்சர் பேப்பர் எழுதி முடிச்சிட்டேன் டீச்சர். எழுதி முடிச்சிட்டேன்னா எதுக்குமா இப்படி மூஞ்சி தூக்கிட்டு சொல்லிட்டு இருக்க? எழுதி முடிச்சிட்டா பேப்பரை கொடுத்து நீ விசார உள்ள போய் வேற படிக்க வேண்டியதானே. பேப்பரங்க? டீச்சர் பேப்பர் 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 எங்க? நீ என்ன ரெண்டு பேப்பர் வச்சிருக்கற? இந்த பேப்பர் யாருது? டீச்சர் இந்த ஒரு பேப்பர் பூமாரியோடது. நானா பார்த்து எழுதி கேட்டேன் டீச்சர். அப்படியே போகுது கதை. இங்க இதுக்கு தான் ரெண்டு பேர் வெளிய வந்து உட்கார்ந்து கூத்து வச்சிருக்கீங்க. இல்ல டீச்சர், நான் தான் அவகிட்ட கேட்டேன். மேக்கிறது எருமை, இது என்ன பெருமான்னு கேக்குறேன். அவ
அவ கேட்டா உனக்கு எங்க அறிவு போச்சு? நீ நல்லா படிக்கிற பிள்ளைன்னு சொல்லி தானே நான் வெளிய அனுப்புனேன். இப்படியே பேப்பர் கொடுத்து மத்தவங்களுக்கு எடுக்கறியே, உனக்கு அறிவு இருக்கா? டீச்சர், இனிமேல் கொடுக்க மாட்டேன் டீச்சர். உனக்கு பனிஷ்மென்ட். நாளைக்கு பேரண்ட்ஸ் ஒழுங்கா நீங்க ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு கூட்டிட்டு வரீங்க. என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு உங்க அம்மா பார்த்து கேக்குறேன் நானு. என்ன தைரியம் அடுத்த பேப்பர் கொடுத்து எடுக்கிறது? உனக்கு தான் நாளைக்கு உங்க அம்மா கூட்டிட்டு வரல கிளாஸ்க்குள்ளே நுழைய கூடாது பாத்துக்க. நான் கஷ்டப்பட்டு பாடம் எடுத்து பேராகிராஃப் படிக்க வச்சோம்னா படிக்கிற நேரம் பூரா உட்காந்து பல்ல கட்ட வேண்டியது. இப்ப உட்காந்து அடுத்த பேப்பர் வாங்கி எழுதிட்டு இருக்குது. குப்பையில போட பாத்து எழுதுறது பெரிய தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே. இந்த கிளாஸ்ல எல்லாம் அப்படிதானா இல்ல நீங்க மட்டும் அப்படிதான் தெரியல. உள்ள போய் சமட்டி வச்சுட்டு வரேன். போல நான் அப்பவே சொன்னேன்ல டீச்சர் வந்துருவாங்கன்னு. நாளைக்கு எங்க அம்மா கூட்டி வந்து அசிங்கப்பட போறேன். என்னம்மா எல்லாம் பேப்பர் எழுதி முடிச்சு கொடுத்துட்டாங்களா? டீச்சர், இவங்க எல்லாரும் பார்த்து தான் எழுதுனாங்க. அதனால தான் பேப்பர் பிடிங்கி வச்சேன். என் பக்கத்துல உட்கார்ந்திருக்கவ என்கிட்டயே சொந்தமா பேப்பர் கேட்டா. அதனால அவ பேப்பரையும் வாங்கி வச்சிட்டு பின்னாடி இருக்கவங்க புக்க தந்து எழுதுனாங்க. அப்ப என்ன தானிக்கு படிச்சு கிழிச்சிங்க எல்லாரும்? படிச்ச மாதிரி எதுக்கு கீழ உட்கார்ந்தீங்க? வெளிய போய் நான் வச்சிட்டு வரேன். இலே சுப்பி அடி வாங்கிட்டான் போலல.